வணக்கம் கடகராசி நண்பர்களே. வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். குரு 11ல் இருந்தாலே நீங்கள் நினச்ச காரியம் உங்களுக்கு நடக்குங்க. அதே மாதிரி கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு நகை நட்டுக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும். சிலருக்கு கடன் அடைக்கக்கூடிய யோகங்கள் இருக்கும். பெரியவர்களால் நன்மையும் ஆசீர்வாதமும் இருக்கும். அதே மாதிரி பெரியோர்களுடைய உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உதாரணமாக கல்வித்துறையில் வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கலாம். அவங்களோடு நட்புகளும் கிடைக்கலாம். கோயிலில் வேலை பார்க்குறவங்க, கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அவங்கெல்லாம் கூட நமக்கு நண்பர்களாக கிடைக்கலாம். அவங்க வழியில் கூட சில உதவிகளை நம்ம பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலத்தில் இருக்கும். பெற்ற குழந்தைகள்னால மகிழ்ச்சி, குழந்தைகள்னால ஆதாயம், விரும்பியபடி குழந்தைகள் நம்ம பெற்றெடுக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் குரு தான் கொடுப்பார். அதனால் குருனால் கோடி நன்மைகளை பெறக்கூடிய யோகங்கள் இருக்குது. சிலருக்கு லாட்ரி, ரேஸு, சூதாட்டோ, ஷேர் மார்க்கெட்டு அல்லது பண பரிவர்த்தனை தொடர்பான சில முதலீடுகள்லாம் செய்கிறோம்ல, அதனால் கூட ஒரு சிலருக்கு ஆதாயங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு இந்த அமைப்பு இருக்கும் அப்படின்னா குரு பயிற்சி வரைக்கும் இருக்கும். சித்திரை கடைசியில் தான் குரு பயிற்சி வருது. அப்போ அது வரைக்கும் அந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் பொருளாதாரத்தினால நம்ம உயர்வு வர்றதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். செவ்வாயை பொறுத்தளவுக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். செவ்வாய் 12வது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் விரயமாகும். ஒரு சிலர் சொத்தை விற்கணும்னு நினைக்கிறது, அதே போல் ஒரு சிலர் சொத்தை அடமானம் வைக்கணும்னு நினைக்கிறது. ஏதோ ஒரு சொத்தை அடமானம் வைக்கிற மாதிரி வந்துடும். அது நிலமாக இருக்கலாம், அல்லது வீடாக இருக்கலாம், நகை நட்டுக்களாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு பொருள் சொத்தை அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது விற்கக்கூடிய சூழ்நிலை பங்குனி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஒரு சிலருக்கு பண பிரச்சனை இருக்கும். பேங்கில் கூட போய் டாக்குமெண்ட்டை வச்சு கூட லோன் வாங்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்குங்க. அதே மாதிரி பேங்க் லோனும் கிடைக்கும். பேங்க் லோனுன்னா அது எந்த லோனாக இருந்தாலும் சரி தான், விவசாய லோனாக இருந்தாலும் சரி தான், தொழில் லோனாக இருந்தாலும் சரி தான், அல்லது நகை சம்மந்தப்பட்ட லோனாக இருந்தாலும் சரி தான், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்குங்க. சூரியனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 9வது ராசியில் தான் இருக்கார். சூரியன் 9வது ராசியில் இருந்தால் தந்தைக்கும் நமக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். இல்லைன்னா தந்தைக்கு ஏதாவது உடல்நல குறைகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இப்போ இருக்கும். 12ஆம் அதிபதி வேற 9வது இடத்துல தான் இருக்கார். அப்போ தந்தை வழி உறவினர் மூலமாக நமக்கு விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. சுக்கிரனும் 9வது இடத்துல தான் இருக்கார். சுக்கிரன் 9வது இடத்துல இருந்தாலும் பூர்வீக வழியில் நமக்கு சில நன்மைகளை கொடுக்கும். ராகு பகவானை பொறுத்தளவுக்கு தந்தை கூட நம்ம சேர்ந்து வாழ முடியாமல் இருக்கிறது, தந்தையை நாம் பிரிஞ்சு போகிறது, அல்லது தந்தைக்கு உடல்நல குறைகள் ஏற்படுறது, அந்த மாதிரியான விஷயத்தை ராகு தான் செய்வார். 9வது இடத்துல பல கிரகங்கள் இருக்கிறது. சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் தான் அதிகபட்ச மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு இடத்துலேருந்து வேலையை விட்டு வேறொரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறோம்ல, அதாவது ஒரு நிறுவனத்திலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு வேலையில் மாறுறது, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும். நமக்கே தோணும், நம்ம இந்த கம்பெனியில் வேலை பார்க்க வேணாம், நமக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது, அல்லது நிறையா டார்ச்சர் பண்ணுறாங்க, ஸோ நமக்கு பிடிக்கலை, இந்த கம்பெனி வேணாம், வேறு கம்பெனிக்கு போகலான்னு தோணும். ஒரு சிலருக்கு வேலை அதுவே கூட போயிடும். அப்போ ஏதோ ஒரு வகையில் அடுத்த ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் உங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வேறு இடத்துல வேலை தேடுறதா நல்லது. வேலை தேடுங்க, கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் வராதவங்களுக்கு அதுக்கான முயற்சிகள் எடுங்க, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வரும். வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயமும் வெற்றியாகும். விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, கான்ட்ராக்டை ரினிவல் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சாலும் முடியும், படிக்கணும்னு நினச்சாலும் முடியும், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா கூட நமக்கு அதுக்கான சந்தர்ப்பங்களை
அந்த கிரக அமைப்புகள் வந்து உருவாக்கி கொடுக்குங்க. சனி பகவானை பொறுத்தளவுக்கு நமக்கு சங்கடங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். அஷ்டமச்சனி ஏற்கனவே 1.5 வருஷம் நமக்கு ஓடிடுச்சு. அஷ்டமச்சனியை பொறுத்தளவுக்கு சின்ன குழந்தைகளாக இருந்தால் பெருசாக பாதிக்காது. மற்றபடி கொஞ்சம் ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். சனி பகவான் வந்து வாகனங்கள் வகையில் தான் நம்மளை நிறைய தொந்தரவு பண்ணுவார். அப்போது ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். ஆனால் வாங்கினா நிறையா பிரச்சனைகள் வரும். அந்த வாகனம் எதிர்காலத்தில் நிலைக்காது. அந்த வாகனத்தினால பல அல்லல் பட வேண்டியது வரும், பல சிரமங்களை சந்திக்க வேண்டியது வரும். என்னைக்கு வாகனம் வாங்குகிறோமோ அன்னையிலேருந்தே பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிடும். மறுபடியும் அந்த வாகனம் நம்மளை விட்டுட்டு போனால் தான் பிரச்சனை தீரும். அதனால் இப்போ இருந்து 1 வருஷத்துக்கு புதுசாக வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் யாருக்காவது வந்தால் தயவு செய்து அதை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ஏற்கனவே வாகனம் சார்ந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களால வாகனத்தை வச்சு தொழில் செய்ய இப்போ முடியாது. அந்த தொழில் ஓடாது. எல்லாத்துக்கும் வண்டி ஓடும், நமக்கு மட்டும் வண்டி நின்றுக்கிட்டே இருக்கும். அந்த ட்ரிப்பு வந்து கிடைக்காது நமக்கு. அதனால் நமக்கு வருமானமும் இருக்காது. அப்போ ஒரு சிலருக்கு வண்டிக்கு வந்து டியூ கட்டக்கூட காசு இருக்காது. ஏன்னா வருமானம் இருந்தால் தானே டியூ கட்ட முடியும். அப்போ என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்க நகை நட்டுக்களை வச்சு டியூ கட்டுவோம், இல்லைன்னா கடன் வாங்கி டியூ கட்டுற மாதிரி வந்துடும். அதே மாதிரி அது வாகனத்தினால பிரச்சனை பண்ணுற கிரகங்கிறனால ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இல்லாமல் போகிறது, ஏதாவது போலீஸில் நம்ம மாட்டிக்கிறது, அல்லது வாகன விபத்துக்கள் ஏற்படுறது, அதனால சில சிரமங்கள் ஏற்படுறது, அதனால காசு நிறையா நமக்கு சேதாரமாகிறது. அந்த மாதிரியான விஷயத்தையும் அந்த சனி தான் பண்ணுவார். ஆக வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனை பண்ண தான் செய்வார் நம்மளை. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு அடிக்கடி நோய் நொடி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், மறுநேரம் பார்த்தா ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும். அதுக்கப்புறம் அந்த நோய் சரியாகும், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும். இந்த மாதிரி அடிக்கடி நோய் நொடிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு முழங்கால் வலி, முதுகு வலின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரதுக்கூடிய சந்தர்ப்பமும் இப்போ இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு காரியம் எடுத்துக்கிட்டாலும் தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும், லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தையும் பல தடவை முயற்சி பண்ணணும். அப்படின்னா தான் அந்த காரியங்கள் வந்து நடக்கும். அதே போல் இந்த கல்யாணம் ஆகியிருக்கு பார்த்திங்களா, அவங்களுக்கு மட்டும், திருமணம் ஆனவங்களுக்கு மட்டும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏதாவது வரும், ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரும் ஒரு சிலருக்கு. அப்படி கருத்து வேறுபாடுகள் வரலை, சண்டை சச்சரவு வரலை அப்படின்னா அவங்க வந்து ஒன்று பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா இந்த கிரகம் வந்து கணவன் மனைவியை வந்து சிலருக்கு வந்து சேர்ந்து இருக்க விடாது, ஏதோ ஒரு வகையில் பிரிக்கணுங்கிற ஒரு விதி இருக்கும், அதனால பிரிச்சிடும். அப்போ ஏற்கனவே ஒரு சிலரை பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை. திருமண வகையில் மட்டும் பிரச்சனை இல்லை, மற்றதில் இருக்கும். ஆனால் பிரியாமல் இருக்கிறவங்களுக்கு பிரிகிற மாதிரியான சூழ்நிலைகளை வந்து உருவாக்கும். அதே மாதிரி மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, நோய் நொடி வர்றது, அந்த மாதிரியான விஷயத்தையும் அந்த சனி தான் செய்யும். அதே மாதிரி கடகராசிக்கார பெண்கள் அப்படின்னா கணவனுக்கு அந்த பாதிப்பு வரும். கணவனோட சண்டை சச்சரவு வர்றது, அல்லது கணவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, கணவன்கிட்டருந்து ஏதோ ஒரு வகையில் பிரிவினை ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகிறது. அந்த மாதிரியான வேலைகளை அந்த சனியே தான் செய்யும். சனி பயிற்சி திருக்கணிதத்துப்படி 2025 மார்ச் மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் பயன்படுத்தக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கம். அதில் சனி பயிற்சி வந்து 2026 மார்ச்சில் தான் சனி பயிற்சி வரும். அப்போ இப்போதைக்கு நமக்கு அஷ்டமச்சனி தீர்ற மாதிரி தெரில. அப்போ இன்னும் ஒரு வருடத்துக்கு அஷ்டமச்சனி இருக்கும், கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதனால் நாம் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டோம்னா கண்டிப்பாக சிரமத்திலேருந்து தப்பிச்சிட நம்மளால் முடியும். அதே மாதிரி புதுசாக ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கிறது, புதுசாக ஒரு சிலருக்கு தொழில் தொடங்கிறது, அதுக்கான சாத்தியக்கூறெல்லாம் பங்குனி 24க்கு அப்புறமா வரும் உங்களுக்கு. அதே மாதிரி பங்குனி 24க்கு அப்புறம் செவ்வாய் பயிற்சி வரும்போது கொஞ்சம் கோபதாபம் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், படபடப்பு இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி உங்களால் சமாளித்து போக முடியும். அதே மாதிரி வருமானம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து வர செய்யும். இது வரைக்கும் வருமானம் வரலைன்னாலும் இப்போ வருமானம் வந்து வரும். ஆனால் பங்குனி மாதத்தை பொறுத்தளவு வருமானத்தில் வந்து பிரச்சனை இருக்காது. ஆனால் மாசி மாதத்துலாம் அந்த பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு வகையில் வந்து பணத்தினால பிரச்சனைன்னு இருக்கும். ஆனால் பங்குனி மாதத்தில் பணத்தினால பிரச்சனைன்னு ஒன்றும் இருக்காது. நினச்ச இடத்துல நினச்ச பணம் வரும், கேட்ட இடத்துல கேட்ட தொகை கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது. ஆக கடகராசிக்காரவங்களுக்கு
பங்குனி மாதத்தில் கிரக அமைப்புகள் நல்லாவே இருக்கிறனால ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.